இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சுட்டு எவ்வளோ வெசல்ஸ் கிடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கிளியர் பண்ணி எடுத்து வைக்கணும். தென் பாருங்கள், மேலே கபோர்டில் திங்ஸ்லாம் கலைஞ்சி கிடக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட்டு குக்கிங் மட்டும் முடிச்சுட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஒரு சின்னதாக தான் இன்றைக்கி லன்ச் செஞ்சேன். பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வச்சுருந்த சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுட்டேன். பட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா எக் இருக்குல்ல, அதை பாயில் பண்ணி அதை எக் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா சொரக்காய் இருக்குல்ல, அதில் ஒரு மசியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் செஞ்சுருக்கேன். இதை ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலில் பக்கெட்லேயும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு சமையல் செஞ்சுட்டு நம்மளால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க முடியாது. இது மாதிரி வெசல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கிட்ஸ் வருவாங்க. அவங்களோட டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி காட்டினேன்னா உங்கள்கிட்ட விஷம்லாம் நிறையா கடந்துச்சு, வாஷ் பண்ணி வச்சுனேன். இது ஃபுல்லாகவே கடந்துச்சு. எல்லாத்தையும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னு. பட் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கபோர்ட்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சுல, அதையும் பாருங்கள் நீட்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். தென் இப்போ பாருங்கள், என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமான் அது இதுன்னு எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ நான் அகெயின் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிக்கணும். தென் நான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸும் வருவாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு காலைல டிஃபன் கொடுத்தது, மதியம் லஞ்சு கொடுத்தது, அது இதுன்னு அது ஒரு செட்டு நொம்பி கிடக்கும். இதை மாதிரி நம்ம பாத்திரம் தேய்ச்சியே நமக்கு வயசும் தேஞ்சிரும் போல். உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இதை மாதிரி எப்பொழுதும் இப்படி தான் வேலை ஓடிட்டுருக்கு. கடைசியில் வெறும் ஒரு சமையலோடு நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சமையல் காலைல செஞ்சு நைட்டு வரைக்கும் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காட்டி பையன் வந்தவுடனே அது வேறு ஜாமான் சேர்ந்து போயிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த சிங்கிளில் நம்ம சும்மா ஒரு கரண்டி போட்டாலே போதும், துப்புன்னு ஜாமான் அப்படியே குமிஞ்சிருது. நான் அதான் நினச்சிட்ருக்கேன். இதில் 1 கிராமு இல்லை ஒரு சின்ன நகை இல்லை காயின் எதையாவது இதில் போட்டால் அப்படியே இது நொம்பி வலியுமான்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஜாமான் சேர்ந்துட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் அகெயின் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ வெசல்ஸ் கிடந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். என் பையன் டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சிங்க் என்ன தெரியும் பண்ணோம், அகெயின் ஒரு ஷிஃப்ட்டு சேரும். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருக்காங்களா, அவங்க அவங்க மார்னிங் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் கொண்டு போடுவாங்க. அதையும் வாஷ் பண்ணணும். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். என் பொழப்பு எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சும்மா தனியாக இருக்கிறனால உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணலாமேன்னு நான் வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் இதே நிலைமை தானா என்ன எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.